சாவித்ரி, அப்பா சாப்பிட்டாரா? சாப்பிட்டு பேரன் கூட விளையாண்டு முடிச்சு இப்பதான் படுக்க போனாரு. அப்பா தூங்கலையா? அப்பா படுத்து தூங்குங்க. சரி, இன்னைக்கு ஏன் அப்பா ஒரு மாதிரி இருக்காரு? எப்பவும் போல பேசவே இல்லையே. நீங்க சாப்பிட உட்காருங்க. என்னன்னு தெரியல, காலையில எங்கேயோ மாமா போயிட்டு வந்தாங்க, அப்ப இருந்து இப்படிதான் இருக்கார். இல்ல, எனக்கு சாப்பாடு வேணாம், நான் போய் படுக்கிறேன். என்னாச்சு இன்னைக்கு? அப்பா எப்பவும் இப்படி இருக்க மாட்டாரு. என்ன பிரச்சனை? எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. தூக்கமே வர மாட்டேங்குதே. உங்களுக்கு என்ன தயக்கம்பா? என்ன வேண்டும்னு சொல்லுங்க, உடனே செய்து தர்றேன். தினமும் நீ வருவ, நன்னிடம் சாப்பிட்டாச்சா, நல்லா தூங்குங்கன்னு சொல்வ, இரண்டொரு வார்த்தை பேசிட்டு போவ. நான் உன்னை குறை கூறவில்லை. உன் வேலை அப்படி. நீ தனி ஒருவன் அல்ல. உன் மனைவிக்கு கணவன், 2 குழந்தையின் தந்தை, 2 சகோதரிகளுக்கு அண்ணன், தாய்மாமன். அது மட்டுமல்ல, நீ வேலை பார்க்கும் இடத்துல அலுவலர், இவை அனைத்தும் பார்க்க வேண்டும். ஆனா எப்பொழுதும் ஏங்காத மனம் நேற்று உன் பாசத்திற்கு ஏங்கியது. ஏனெனில் நான் நேற்று சென்ற இடம் பெரிய புதையல் உள்ளடக்கியது. எங்க போனீங்கப்பா? நீயும் உன் தங்கச்சியும் பிறந்து வளர்ந்த வீட்டை பார்த்தேன். அங்க செல்ல வேண்டிய வேலை இருந்தது. பார்த்ததும் உன் அம்மாவும் நானும் உங்களை தூக்கி கொஞ்சியது ஞாபகம் வந்து மீண்டும் அந்த காலம் கிடைமாதான்னு ஏங்கின. அந்த பாசத்தை எப்படி உன்கிட்ட சொல்ல தெரியாம மௌனமாய் இருக்கேன். அப்பா, என்னைக்குமே நான் உங்களுக்கு குழந்தைதான். உங்களுக்கு எப்பவுமே நான் குட்டி வாண்டுதான். ஆஹா. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் பாசத்தை எதிர்பார்த்து நிக்கிற மனைவி போயிட்டா. அவ போன நிமிஷம் இந்த உலகம் ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சது. அப்போதான் அவளோட அருமை புரிஞ்சது. நான் ரொம்ப தனிமையில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. பிள்ளைகளுக்கு அவங்க வாழ்க்கை. இந்த அவசர உலகத்துல பிள்ளைகளையும் ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனாலும் தினமும் ஒரு வார்த்தை கேப்ப, சாப்பிட்டீங்களா, தூக்கம் வரலையான்னு. ஆனாலும் இன்னைக்கு நீ சொன்ன பாரு, பாசமா 4 வார்த்தை, நான் இன்னைக்கும் உங்க குட்டி வாண்டுன்னு. அது எனக்கு அவ்வளோ இதமா சந்தோஷமா இருந்தது. இது போதும். பெரியவங்க, நாங்க இததான் எதிர்பார்க்கிறோம். பெத்தவளுக்கு எத்தனை வயசானாலும் அம்மா எனக்கு நீங்க செய்யற வத்த குழம்பு வச்சு கொடுன்னு சொல்லு, அவ 20 வயசு குறைஞ்சிருவா. அதே மாதிரி அப்பாவுக்கு எவ்வளவு வயசானாலும் சரி, வீட்டு விஷயத்துல அவங்க சொல்றத செய்ய கூட வேணாம். ஆனா அவங்களோட ஒரு ஆலோசனை கேளுங்க. அப்பதான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்ல இன்னும் கொஞ்ச காலம் உசுரோட இருக்கணும்னு தோணும். அப்பா, அப்பா, எப்பவும் எனக்கு உங்க ஆலோசனை தேவை. எனக்கு மட்டும் இல்ல, உங்க பேரம் பேத்திக்கும் உங்க அறிவுரை கட்டாயம் வேணும். அப்படி உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்க கைய புடிச்சு இப்படி சொடக்கு போட்டா உங்களுக்கு பிடிக்கும் தானே? அப்பா, என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேணாம். நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். டேய் படவா, இப்படி சொடக்கு போடுறதா சொல்லி சில்லறை காசு தூக்கிட்டு ஓடுவேல, இப்ப என்ன வேணும்? அடடே என் செல்லம், இப்ப உங்க பொக்கவாய் சிரிப்பு சில்லறை காசே போதும். ஆம், அதுதான் விலை மதிப்பற்றது. பெற்ற பிள்ளைகள் எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் ஆறுதலா பாசமா 4 வார்த்தை பேசுறது பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு இது போதும். என்னோடு சேர்ந்து பழைய நினைவுகள்லாம் புரட்டி பார்த்தது எனக்கு 20 வயது குறைந்த மாதிரி இருக்குப்பா.